ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடிச்சவங்களுக்கான அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? அதாவது எந்த இயர்க்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025, 2026 அந்த இயருக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன ட்ரேடு சரிங்களா? யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் ட்ரேடு, அதுக்கப்புறம் டர்னர், மெஷினிஸ்ட் கிரைண்டர், கார்பெண்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஓசிபின்னு சொல்லுவாங்க. பெயிண்டர், அதுக்கப்புறம் சிஓபிஏ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஃபவுண்ட்ரி மேன், புக் பைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 14 கேட்டகரி ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் இவங்க என்ன ட்ரேடில் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமான விஷயம், நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அதாவது நேஷனல் லெவலில் தான் நீங்கள் வந்து இந்த ஐடிஐ ட்ரேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட் லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே எதுவுமே சொல்லலை. இவ்வளோ இந்த ட்ரேடுக்கு இந்த வேக்கன்சின்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி சரிங்களா ரிசர்வேஷன்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கக்கூடாது, ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து கண்டிப்பாக என்ரோல் பண்ணணும். www.apprenticeshipindia.government.in வெப்சைட்டில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2025. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜருமே இருக்கும். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலுமே நீங்கள் இந்த அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் அந்த லிங்க்குமே அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த இயர் அந்த டைமுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏப்ரல் 1 2025 மார்ச் 31 2026 வரைக்கும் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டுமே சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுமே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குதோ கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்போ வந்து உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. எந்த விதமான ட்ராவலிங் அலோன்ஸ் அதுக்கப்புறம் டிஏலாம் நாங்கள் வந்து தரமாட்டோம். நீங்கள் தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துக்கணும். அதாவது அது அப்ரெண்டிஸ்ஷிப் சரிங்களா? நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டாலும் சரி, இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போனாலும் சரி. ஓகேங்களா? ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. எப்போ வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 1 2025 சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே அந்த பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 1 இயர். ஏப்ரல் 1 2025 31 மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் மட்டும்தான், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மட்டும்தான். எந்த விதமான தற்காலிகமான இல்லை நிரந்தரமான ஜாப் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடுக்கு வேக்கன்சி எதுவும் சொல்லலை. பட் இந்த ட்ரேடில் இருக்கிறவங்களாம் வந்து முடிச்சவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நேஷ்னல் லெவல் என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ட்ரேடில் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இவங்க அறிவிச்சிருந்த அப்ரண்டிஸ்ஷிப் ஐடிஐ முடிச்சவங்களுக்கான அப்ரண்டிஸ்ஷிப் வேலை வாய்ப்பு. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.